இப்போ திமுக ஆட்சியை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னன்னா, இப்போ நான் ஆளுங்கட்சியா இருக்கிறேன். ஆளுங்கட்சியா இருக்கும்பொழுது, எனக்கு வந்து சில வேண்டப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அப்புறம் வேண்டப்பட்ட தொழிலதிபர் இருப்பாங்க. எதிர்க்கட்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது, யாரெல்லாம் வந்து முன்னாடி ஆளுங்கட்சிக்கு நெருக்கமா இருந்தாங்களோ எல்லாத்தையும் வந்து நீக்குவாங்க. தேவையில்ல. இல்லனா பணியிடை மாற்றம் செய்வாங்க. அது நடக்கும். குறைந்தபட்சம். ஆமா. குறைந்தபட்சம் அத பண்ணுவாங்க. அவங்க நீங்க வந்து ஆளுங்கட்சியோட நெருக்கமா இருந்தீங்க. அதனால எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில ஏன் வந்து அது தலைகீழா இருக்கு? அதிமுக ஆட்சியில யார் நெருக்கமா இருந்தார்களோ, அவங்களும் திமுக ஆட்சியில வந்து அரசோட நெருக்கமா இருக்காங்க. என்ன இது கான்செப்ட் சார்? சிம்பிள் கான்செப்ட். முதல்வருக்கு ஆட்சி நடத்த தெரியல. ஏன் இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? முதல்வருக்கு ஆட்சி நடத்த தெரியல. 1 மைல் தூரத்துக்கு அந்த அதிகாரிகளை கெட்ட சேர்க்கக்கூடாது. கார்த்திகேயனா வேலுமணி அண்ணன் கூட சேர்ந்து அடித்து குவித்தார்ன்றது ஊருக்கே தெரியும். 5 வருஷம் கார்த்திகேயன் சால்ட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அல்லது தோட்டக்கலைத்துறை. தோட்டக்கலை துறையில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வரும். இந்த பிளான்டேஷனில் காசு வாங்கலாம், அங்கேயும் போடக்கூடாது. இந்த உப்பு கழகம், தொழில் முனைவோர் மேம்பாட்டு கழகம், ஆவண காப்பகம், இது மாதிரி இடத்துல போடணும் அந்த அதிகாரிகளை. சிம்பிளாக சொல்கிறேன். 5 வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஒரு அதிகாரி சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வழக்கு போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஆகிற கதை இல்லை. என்ன குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லப்போனால் 5 வருஷம் கூட இல்லை, 10 வருஷம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இல்லையா? 10 வருஷம் சம்பாரிச்சில்ல, போய் ஓரமாக உட்கார். நீ 10 வருஷம் நல்லா சம்பாரிச்சு நல்ல போஸ்ட்டில் இருந்த வரைக்கும் டம்மி போஸ்ட்டில் பல அதிகாரிகள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க நல்ல பதவிக்கு வரட்டும். இது பேசிக் இல்லையா? இல்லை, அது யாரா சார்? அது ஒரு பேசிக் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க அதை பண்ணுவாங்க. ஆமாம். நீ வந்து ஏற்கனவே அதிமுக கூட க்ளோஸாக இருந்தீங்க. இப்போ எங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து விசுவாசமாக இருப்பீங்க? சிம்பிள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்ல. இதை செலக்டிவாக பண்ணுறாங்க. அதான் முடிவை முதல்வர் எடுத்தால் தானேங்க. இப்போ எனக்கு வந்து நம்ம ஜெயபிரகாஷை பிடிக்காது. ஓகேவா? பிடிக்கலன்னு சொன்ன உடனே நான் இங்கே வந்துட்டு ஜெயபிரகாஷை மட்டும் அதிமுக காரன் போய் சிஎம்கிட்ட சொல்கிறது. தினேஷ் எனக்கு பிடிக்கும். தினேஷ் வந்து கார்த்திகை மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் நல்ல போஸ்ட்டில் இருந்தாலும் நல்ல அதிகாரி அப்படின்ட்டு அவருக்கு போஸ்டிங் போடுறது. ஸோ இந்த முடிவுகளை எடுப்பது அதிகாரிகளை பற்றி தெரியும். நான் 5 வருஷம் முன்னாடி அன்றைக்கி டீக்கு கொஞ்சம் சக்கரை கொடுன்னு கேட்கும்போது நீ போய் எடுத்துக்கன்னு சொன்னல, இன்சல்ட் பண்ணிட்டல, இது இன்றைக்கி உன்னை பழி வாங்குறேன்னு இப்படி அல்பத்தனமாக பழி வாங்குற அதிகாரிகள் தான் இன்றைக்கி இருக்காங்க அதிகாரத்தில். அந்த அதிகாரிகள் ஸோ சிஎம் வந்து சொல்லணும், இது இருக்கட்டும், நல்ல அதிகாரியாக இருந்தால் இருக்கட்டும். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 3 வருஷம் கலெக்டர், 2 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துக்கலாம், வேற ஆளை போடு அப்படின்ட்டு சிஎம் முடிவெடுக்கணும். சிஎம் இருக்கார் சார். இப்போ சிஎம் கூட வந்து அவங்க உறவினர்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்காங்க, கட்சியில் மூத்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. முதல்வர் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் முதல்வர் கேட்கணும்ல. முதல்வருக்கு அதிகாரிகள் சொல்வது மட்டும்தான் வேத வாக்கு, அதுதான் அவரது விவிலியம், அதுதான் அவரது பகவத்கீதை, அதுதான் அவரது குரான். ஆஃபீஸர் சொல்கிறாங்களா? கரெக்ட். எளிதாக சொல்கிறேங்க. ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்த காலத்திலேயே அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் சொல்லித்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அண்ட் அந்த இதில் மிகப்பெரிய பெனிஃபிஷியரியாக பாஷ்யம் அமையும்னு சொன்னேன். ஏன்னா பாஷ்யத்துக்கிட்ட தான் லார்ஜ் ட்ராக்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பிரார்த்தனா டிரைவின் ஒரு தேட்டர் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சமீபத்தில் மூடப்பட்டது. ஈசிஆரில் ஓப்பன் தேட்டர், திறந்தவெளி திரையரங்கம் இருக்கிறது அல்லவா? அந்த திரையரங்கம் இருந்த இடம் வந்து பாஷ்யம் கைவசம் வந்து விட்டு. அதே போல் கிண்டியில் ஏபிடி இடம், பெரிய சங்க் ஆஃப் லேண்ட். அது இந்த 2 இடம், ஏபிடி இடமும் சரி, அந்த ஈசிஆர் இடமும் சரி, 2 இடத்துல 30 மாடி கட்டணம் எழுப்புனாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் தி ப்ராஃபிட் ஆஃப் பாஷ்யம். இன்னொன்று நீங்கள் கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பில்டருக்கு லாபம் வருதுன்றதெல்லாம் விட, அண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபாய் வாங்காமல் அப்ரூவல் கிடைக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். அதான் மார்க்கெட் நாலேஜ் இல்லையா? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ. ஸோ ஒரு 2 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டியில் 4,800 சதுரடி இடத்துல ஒரு 5,000 சதுரடி கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபான்னு வச்சாலும் எவ்வளோ வரும்? 50,000 சதுரடிக்கு அனுமதி கொடுத்தா, இப்போ கிண்டியில் ஏபிடி இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 50 மாடி கட்டினா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா வச்சா சேகர் பாபு அண்ணனுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கணக்கு போடுங்க. எப்படி சார் அவர் அமைச்சருக்கு நேராக போகுது? சிஎம்டி அவர் தானே அமைச்சர். இப்போ வந்து சென்ட்ரலைஸ்னு சொன்னீங்க சார் நீங்கள். ஒரு குடும்பத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நேர்காணலில் சொல்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அவர் வந்து சேகர் பாபு அவர்களுக்கு மட்டும் எப்படி நேராக போகணும் கேட்குறேன். சேகர் பாபு கூட போதா இல்லையான்னு தெரியலையே எனக்கு. இந்த நகர்வை, குறிப்பாக இந்த அன்லிமிட்டெட் எஃப்எஸ்ஏ என்ற இந்த நகர்வை குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு எதிராக அதிகாரிகள் முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறார். சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன், சிஎம் செக்ரட்டரி முருகானந்தம். யாரின் தூண்டுதல் பேர் இதில் செய்கிறாங்க? பாஷ்யம் என்ற கட்டுமான நிறுவனம் தான் இந்த நகர்வின் பின்னணியில் இருந்து அழுத்தம் கொடுத்து இதை செய்து கொண்டிருக்கு. இது சிஎம் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? இப்போ இந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டேன். இப்போ சிஎம்மோட சம்மதத்தை வாங்கணும் அன்லிமிட்டெட் எஃப்எஸ்சிக்கு. சிஎம்கிட்ட என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக கேஸ் பண்ணி சொல்லுங்கள். சார், இந்த சென்னையில் வந்து இடம் பற்றாக்குறையாக இருக்குது, சென்னை விரிவாகிட்டே போகும் சார். அதனால் வந்து இந்த மாதிரி எஃப்எஸ்ஐ கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரே இடத்துல வந்து நிறைய மக்களை கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நகரத்தை உருவாக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்லுவாங்க. நான் கேஸ் பண்ணுறேன். நல்ல திட்டம் சார் அது.
அப்படி சொல்லலாம். அப்படி சொன்னால் உடனே சிஎம் கன்வின்ஸ் ஆக மாட்டார். அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும் நீங்கள். சார் நீங்கள் மேயராக இருந்தப்போ, அவர் மேயராக இருந்தப்போ தான் நினைக்கிறேன், சென்னையோட பவுண்டரிஸ் எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சு? 2006 பீரியடில் நினைக்கிறேன். அம்பத்தூர்லாம் கார்பரேஷனில் சேர்த்தது, அம்பத்தூர் ஆவடி எல்லாம் சென்னை கார்பரேஷனில் சேர்த்தது 2006 பீரியட். கரெக்ட், 2006 பீரியட். அப்போ போய் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சென்னை நகரத்தோட மொத்த பரப்பளவு 174 கிலோமீட்டராக இருந்துச்சு. நீங்கள் துணை முதல்வராக இருக்கும்போது தான் சென்னை நகரத்தோட பரப்பளவு 426 கிலோமீட்டர்களாக விரிவுபடுத்தப்பட்டது. இன்றைக்கி பாருங்கள், சென்னை இந்தியாவின் பெரிய நகரங்களில் ஒன்றாக வந்து விட்டது. சரி, அதுக்கு என்னையா போ அப்படின்னு கேட்பார் சிஎம். சார், அன்லிமிட்டெட் எஃப்எஸ்ஐ கொடுத்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 40 மாடி கட்டடமாக இருக்கும், பார்க்குறதுக்கு சிங்கப்பூர் மாதிரியே இருக்கும். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் திராவிட ஆட்சி காலத்தில் சென்னை நகரம் சிங்கப்பூராக மாறுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் சிஎம்மோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சிங்கப்பூருக்கு வந்து ஒரு லீக் ஒன் மாதிரி சென்னைக்கு வந்து நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இதே தான் சொல்லுவார். சார், நீங்கள் தான் திராவிட லீக் ஒன், என்ன ஒரு பேர், நீங்கள் தான் திராவிட லீக் ஒன்னு சொன்னால் எப்படி இருக்கும் சிஎம்? இதை வச்சு ஒரு 10 வீடியோ போடலாம். கோபிநாத்தை கூப்பிட்டுருக்கோம், இன்னொரு 4 நீங்கள் எப்படி சிங்கப்பூரை மாற்றினீங்கன்னு கேட்டு கோபிநாத் கூட நடந்துக்கிட்டே போய் ஒரு 4 இன்டர்வியூ கொடுங்கன்னு சொன்னால் சிஎம் வேணான்னு சொல்லுவார். ஒரு நல்ல அதிகாரி சிஎம் கிட்ட என்ன சொல்லணும்? சார் கட்டுங்க, இப்போ நம்ம பேசின விஷயத்த சொல்லுங்க. சென்னை நகரம் தாங்குமா? ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி இருக்கிறதா? பெங்களூரு நகரம் இப்படி திட்டமிடப்படாமல் நகர்மயமானதன் விளைவு இன்று அங்கே நத்தை வேகத்தில் நகர்கின்றது. பெங்களூரில் மெட்ரோ வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரியும். வந்துருச்சு, வந்தும் டிராஃபிக் மாறிச்சா? ஸோ மெட்ரோ இஸ் நாட் அ சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். இன்றைக்கும் சென்னை நகரத்தில் ஒரு 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 சர்டன் ஏரியாஸ் நல்ல கனெக்டிவிட்டி வந்துருச்சு. மெட்ரோவில் ஃபுல்லாக வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன், டெல்லி மாதிரி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சர்டன் ஏரியாஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நல்ல சர்டன் ஏரியாஸ் நல்ல கனெக்டிவிட்டி வந்திருக்கு. அங்கேயாவது குறைஞ்சிருக்கா டிராஃபிக்கே? இல்லை. அப்புறம் இதைத்தான் போய் சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் லீக் ஒன், யாரோ சென்னை நகரம் இப்படி நாசமாகி போய்விடக்கூடாதே என்று நினைக்கும் ஒரு சில நல்ல இதயங்களின் காரணமாக இந்த அன்லிமிட்டெட் எஃப்எஸ்ஐ இது வரைக்கும் கையெழுத்தாகாமல் இருக்கு இல்லையோ, இந்த மொமெண்ட் வரைக்கும் கையெழுத்தாகலை. ஆகலை. என்ன ரீசன், எதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க? அதை நாம சொன்ன காரணங்களுக்காக. தாங்காது சென்னை. இன்னொன்று என்ன தேவை இப்போ அதை சொல்லுங்கள், என்ன தேவை? ஒரு 7 மாடி 8 மாடி அந்த சாலை இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பெர்மிஷன் கொடுக்குற இந்த சிச்சுவேஷன். இப்படி இருந்துட்டு போட்டுமேங்க, என்ன பிரச்சனை? போ என்னென்னா ஸ்கொயர் ஃபீட் அதிகரித்தாதான் துட்டு அதிகரிக்கும் இல்லையா? வேறு ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? நீங்கள் எல்லாம் இந்த இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரிகள்லாம் இந்த ஒவ்வொரு அனுமதிக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும் இல்லையோ? நீங்கள் இதுக்கான பலனையும் பணத்தையும் அனுபவித்து விட்டு போய் விடுவீர்கள். ஆனால் இந்த நெருக்கடிகளுக்கு ஆளாவது நாம தானே. நான் கேட்குறேன், நீங்கள் குடியிருக்கிற ஃப்ளாட் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும், சென்னை நகரம் உங்களுக்கு மட்டுமா சொந்தம்? நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம ஊர் தானே இது. இப்படி ஒரு அதிகாரி நினைக்கிறாரா, ஒரு அமைச்சர் நினைக்கிறாரா? பாடாயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம், சென்னைக்கு எப்போ வந்தீங்க? நீங்கள் சின்ன வயசுல வரதும் போகிறதுமா இருக்கும். கார் போக்குவரத்து அதிகமாக இருக்குது சென்னையில். நெரிசல் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்ததோடு ஒப்பிடும்போது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாக பார்க்க முடியுதா? நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ட்ராவல் பண்ண ஒரு டிஸ்டன்ஸை இன்றைக்கி 50 நிமிடத்தில் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல் ஆயிருக்கு இல்லையா? பெங்களூர் மாதிரி ஆகணுமாங்க? இவ்வளோலாம் நடந்த பிறகும் ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சுன்னா தாங்குதா? அப்போ இன்னொரு வெர்டிக்கல் க்ரோத் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கட்ட மாட்டாங்களா சார்? அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் சார் கட்டுவோம். அங்கொன்றும் இங்கொன்றும் இது கேட்குறீங்களே. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து 10 மாடி கட்டுறாங்களோ 20 மாடி கட்டுறாங்களோ வராது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே தான் கட்டுவாங்க. கரெக்டு. இப்போ நம்ம இருக்கிற அலுவலகம் இருக்கிற இந்த பகுதி எவ்வளோ நெருக்கடியானதுன்னு தெரியும், இங்கே எவ்வளோ தான் கட்ட முடியும்னு தெரியும். ஒரு அனுமதி கொடுத்து இங்கே ஒரு 10 மாடி கட்டுறோம் பக்கத்தில் எதிர்க்கவே வந்துருச்சு, என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இப்படி நம்பி இவங்ககிட்ட விட முடியுமா? அவ்வளோ நம்புறீங்களா நீங்கள்? சிஎம்ஏ திராவிட லீக் ஒன்னு ஏமாற்றி ஃபைலில் கையெழுத்து வாங்குறவங்க இது சரியாக பண்ணுவாங்க நம்புறீங்களா? தேவை இருக்கணும்ல, இதுக்கான தேவை இருக்கணும்ல. இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த 10 மாடி கட்டடம் இல்லாமல் சென்னை என்ன குடிமொழி போயிடுச்சு, என்ன கெட்டு போச்சு? புதிய நகரங்களை திட்டமிட்டால் நீங்கள் இவை எல்லாவற்றையும் செயல்படுத்துங்கள். இப்போ எக்ஸிஸ்டிங் எஃப்எஸ்ஐ லிமிட்ஸை விட இன்க்ரீஸ் பண்ணால் சென்னை வில் ஃபேஸ் டிசாஸ்டர். நாம் இன்றைக்கி நமது முன்னோர்களை திட்டம்ல பிளான் பண்ணாமல் ரோடு கிட்டலாம் சின்னதாக கண்டபடி பர்மிஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு நம்ம இன்றைக்கி திட்டம்ல நாளைக்கு நம்மளோட நாளைய சந்ததியினர் இதை எப்படிங்க இங்கே இருப்பாங்க? அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் போக முடியுமாங்க? ஆகுறீங்களா? கையாங்கையான்னு கத்திக்கிட்டே ஆம்புலன்ஸ் பின்னாடியே நிற்கும், யாரும் வழிவிட முடியாது. நகரவே நகர பார்த்துருக்கீங்களா? நீங்களும் நானும் அந்த ஆம்புலன்ஸில் இருந்தால் எவனோ ஒரு கருப்பு பணம் வச்சிருக்கிற பணக்காரன் 10வது மாடியில் குளிர்காற்றை வாங்கி கொண்டு சொகுசாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் சாலையில் கஷ்டப்பட வேண்டுமா? ஆம்புலன்ஸும் போக முடியாது இல்லையா? நெல்சன் மலை ரோட்டில் போயிருக்கீங்களா? எப்படி இருக்கும் காலையிலையும் சாயங்காலமும்?
டிராஃபிக் சென்னையில் வந்து மற்ற எங்கனாச்சும் ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிவ் வழின்னு ஒன்று இருக்கும். பட் நெல்சன் மாளிகை ரோடு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வழின்னு ஒன்று இல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க எங்கே வசதி இருக்கோ அந்த இடத்துல தானேங்க பில்டிங்கை வந்து அனுமதி கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்க. இந்த பக்கம் கூட விட்டுருங்க, அந்த பக்கம் பூந்தமலை ரோடு இல்லையா? பூந்தமலை ரோடு தான் எனக்கு இது இல்லையா? பூந்தமலை ரோடு பெரிய ரோடு இல்லையா? பூந்தமலை ரோட்டில் இது மாதிரி அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐக்கு ஒரு 4 கட்டடம் வந்துச்சுன்னா அது நெல்சன் மாளிகையோட பாதிக்காதா? எனக்கு என்னென்னா ஏற்கனவே இருக்கவங்க தான் அங்கேயும் போய் குடியிருக்க போகிறாங்க. இப்போ அந்த கார் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துலேருந்து அங்கே அந்த இடத்துக்கு போக போகுது. ஸோ இது வந்து எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள்? கரெக்டு. இப்போ ஒரு 10 மாடி இந்த இடத்துல கட்டுறாங்கன்னா சென்னை நகரத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே வீடு வாங்க வேண்டும் என்று பில்டர் அப்படியா சொல்லுவார்? ஏற்கனவே சென்னையில் வீடு வைத்திருப்பவர்கள் ஆதார் கார்டை அளித்து இங்கே ஃப்ளாட்டு புக் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். எவன் வந்தாலும் விற்றா போதும் தானே விற்பான், புதுசாக வரமாட்டாங்களா? ஒரு மார்வாடி அந்த கட்டடத்தை கட்டினான்னா குஜராத்லேருந்து ஒரு 20 குடும்பத்தை கொண்டு வந்து குடி வைப்பாங்க. சரி, வர மாட்டாங்களா? நடக்குது இல்லை பார்க்க. அப்புறம் என்ன? ஸோ மக்கள் தொகை அதிகரிச்சுட்டு இருக்குமா? ஒரு நல்ல விஷன் உள்ள லீடர்ஸு, விஷன் உள்ள ஒரு ரோலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு எவ்ரி இயர் எவ்ரி 10 இயர்ஸ் சென்சஸ் வந்த உடனே அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணுங்க. நீங்கள் எதுக்கு சென்சஸ்லாம் எடுக்கிறது? ஸோ இந்த 10 வருஷத்தில் மக்கள் தொகை இப்படி வளர்ந்துருக்கு. இந்த 10 வருஷத்தில் கிராமத்துலேருந்து நகர்ப்புறத்தை நோக்கி வந்தவங்களோட எண்ணிக்கை இவ்வளவு. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் இது இப்படி வளரும், இந்த அர்பனைசேஷன் இப்படி ஆகும். ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணி என்னென்ன பண்ணுனா இந்த சிட்டி தாங்கும், இப்படி தானே பிளான் பண்ணணும். நீங்கள் எதை வச்சு இந்த எஃப்எஸ்ஐ கொடுக்குங்க கேட்டிங்க ஆரம்பத்தில். நல்லா ஆர்என்டிலாம் இந்த ஆர்என்டி பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்என்டி? சிஎம் கிட்ட என்ன கதை சொல்கிறது? ஸோ நீங்கள் சொன்ன திராவிட லீக் ஒன் பிரமாதமாக வேலை செய்யுன்றது இதுதான் ஆர்என்டி. ஸோ திஸ் வில் லீட் டு டிசாஸ்டர். சார் என்ன சார், இப்போ வந்து ஒரு அதிகாரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த ஆலோசனை வந்து சில நேரங்களில் தவறாக முடியலாம். அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் சென்னை நகரத்தை பற்றிய ஒரு விஷயம். இதை பற்றி வந்து இந்த கட்சியோட மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்களா கட்சியில்? திரு துரைமுருகன் இருக்கார், பொன்முடி அவர்கள் இருக்கார். அவங்கள்ட்ட கலந்து வாசிக்க மாட்டாரா? இல்லை குடும்ப உறுப்பினர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாரா முதல்வர் அவர்கள்? அதிகாரிகளை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஒரு எந்த விஷயமும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசிப்பார். அப்புறம் என்றைக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கீங்க? ஓ அன்னைக்கா? ரைட். அடுத்து லண்டனா துபாயா போலமா? அது குடும்ப உறுப்பினர்கிட்ட விவாதிப்பார். துரைமுருகன் அவங்ககிட்டலாம் அண்ணே என்னண்ணே ஏடிஎம்கே மாநாடு போடுறாங்க போல இருக்க, அவ்வளோதான் அவங்கள்ட்ட. இது போன்ற முக்கிய முடிவுகள் எல்லாம் அவர் சுற்றி 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேருக்கு நன்றின்னு அந்த 4 பேர்கிட்ட தான் கேட்பார். கேட்குறீங்க. இது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, பொதுவெளிக்கு ஆகப்போகுது, கையில் ஆகப்போகுதுன்றது பொதுவெளிக்கு நாம தானே எடுத்து முதல்ல பிரேக் பண்ணோம். இந்த மாதிரி அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐ வரப்போகுதுன்றது. இதோட ஆபத்து இன்னும் மக்களுக்கு புரியவில்லைன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது என்ன அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐனா உங்களுக்கு நீங்களே வந்து இன்றைக்கி தானே இப்போ தெரிஞ்சுட்டு இருந்துப்பீங்க. டிஸ்கஸ் பண்ணதோ தெரியாது, நண்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்க. நீங்கள் அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐனா படிக்கிறவங்க ஏதோ அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐ ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அன்லிமிட்டட் எஃப்எஸ்ஐனா இதுதான், சென்னை நகரம் தள்ளாடும், நொடித்து போகும். கேட்கும்போது நல்லா இருக்கும் சார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லுங்களேன் சார், 20 மாடி கட்டடம் 30 மாடி கட்டடம் அப்படின்னு கேட்குறேன்னா ஐயோ சென்னை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான் தோணும். அதோட பாதிப்பு, அதோட தாக்கம். ஸோ அதை வந்து இந்த ஆபத்தை வந்து ஆட்சியாளர்களுக்கும் உணர்த்த வேண்டும், மக்களுக்கும் உணர்த்த வேண்டும்ன்றது தான் நாம் இந்த விஷயத்தை பதிவு பண்ணதோட நோக்கம். இது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேரில் ஒரு 10% கமிஷன் வாங்கிக்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாஃப்ட்வேர் விளங்காமல் போனால் கூட கவர்மெண்ட் போனால் நஷ்டம், அவ்வளோதான். பட் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதூர விளைவுகள் ஏற்படும். இவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள். இன்றைக்கி எனக்கு பணம் வந்தால் போதும், நாளைக்கு எவன் எடுத்துக்கிட்டு போனால் எனக்கு என்ன வந்துச்சு, நான் ஆட்சியில் இருக்கிறேனோ இல்லையோ, இன்றைக்கி துட்டை வாங்கிட்டு போனால் போதும். அந்த எண்ணம் பல அதிகாரிகளுக்கு இருக்கிறது. இவ்வளோ நான் உள்ளபடியே நம்புகிறேன் இல்லையோ, இவ்வளோ பாதிப்பு ஏற்படும்னு தெரிஞ்சிச்சுன்னா சிஎம் இதை செய்ய மாட்டேன். அண்டு சிஎம்க்கு இந்த பாதிப்பை உணர்த்துறது ஒன்று தினேஷ் உணர்த்தணும், இல்லை முருகானந்தம் உணர்த்தணும், இல்லை உதயச்சந்திரன் உணர்த்தணும். அவங்க தான் இந்த திட்டத்தையே பண்ணுறாங்கன்றதுனால எப்படியாவது நாம் உணர்த்தலாம் முதல்வர் அவர்களுக்கு இதன் பாதிப்புகள் என்பதற்காக தான் நாம் இந்த விஷயத்தை எடுத்து விவாதிக்கணுன்றதோட நோக்கம். உரியவர்களை சென்று இந்த விஷயங்கள் சேரும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆபத்தான முடிவை கைவிடுவார்கள் என்றும் நான் நம்புகிறேன். சரிங்க சார், இது வரைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் தான் பேசுவீங்க. ஆனால் வந்து திடீர்னு வந்து இந்த கட்டடம் எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது புதுசாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேட்கும்போது. ரொம்ப நல்லா கேட்குறீங்க இல்லையோ. நான் பேசுகிற அரசியல் யாருக்காக? மக்களுக்காக. இது யாருக்காக? இது மக்களுக்காக. இதுலேயும் அரசியல் இருக்கா இல்லையா? அதை விட பெரிய அரசியல் இதுதான் என்று தான் நான் கருதுகிறேன். இதுவும் மக்களுக்காக. ஸோ என்னுடைய நலன் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் சார்ந்து
இருக்கும் அப்படின்றதுனால இது கடுமையாக பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நான் உள்ளபடியே அஞ்சுக்கிறேன். அதனால தான் பாலிடிக்ஸ் ஆர் நான் பாலிடிக்ஸ். இந்த மாதிரியான குரூஷியல் இஷ்யூஸை நம்ம ஹைலைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். கடந்த காலத்துலேயும் தொடர்ந்தும் ஹைலைட் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்துவிட்டு ஆட்சியாளர்கள் உரிய முடிவை எடுப்பார்கள் என்று நம்ம நம்புவோம். அதுதான் நம்மளோட வேலை. தொடர்ந்து இந்த வேலையை சவுக்கு மீடியா செய்யும். சரிங்க சார், இது வரைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது